சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற ஒரு அடையாளத்தை கொண்ட பெண் உன் வீட்டில் ஒரு காரியத்தை நடத்திவிட உன் இல்லத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாள். இவள் இருக்கும் இந்த இடத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறு மட்டும் எக்காரணம் கொண்டும் நடந்துவிடக்கூடாது. இவள் யார், இவள் செய்ய நினைக்கின்ற விஷயம் என்ன என்பதை எல்லாம் உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு இதை எப்படி நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த தவறு நடக்காமல் எப்படி நீ உன் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவை நீ எடுத்துவிடு. இல்லை, யார் வந்து என்ன செய்ய நினைத்தாலும் அதை நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால், நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி. அப்பா, நீ சொல்வதையெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீ சொல்வது போல் எல்லாம் எதையும் என்னால் செய்ய முடியாது என்று நீ சொல்வாயானால், நிச்சயமாக உனக்கு நான் சொல்கின்றேன், எது நடந்தாலும் சரி நீ என் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் அது போதும், நீ நிம்மதியாக இருந்துவிட்டால் அது போதும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு புரிதல்களையும் நீ நிறைவாக கொண்டு விட்டால் அது போதும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த காலம் ஒட்டுமொத்தமாக இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கென்று இந்த வாழ்க்கையில் தெளிவாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா உனக்கு வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் எல்லா புரிதல்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எதற்காக உன்னை சுற்றி வருகிறது, இந்த தெய்வம் எதற்காக உன்னை தேடி வருகிறது என்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. அப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை உன்னால் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும் என்றால் அதை நீ செய்துவிட தொடங்கும். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக உன் சாயப்பா நான் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையின் எச்சரிக்கை பதிவாக இருக்கும் பொழுது இதை எந்த காரணத்தை கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க ஒரு தெய்வம் வருகிறது என்றால் அதை கவனித்து உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் நீதான் காத்து நிறுத்த வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. நாம் நினைப்பது போல பெரிய பெரிய கஷ்டங்களும் பெரிய பெரிய சோதனைகளும் இந்த வாழ்க்கையை நீ இன்னமும் பார்க்கவில்லை. ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான புரிதலோடு தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரம் உனக்கு கிடைத்தது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான புரிதலும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வந்து நான் உனக்காக எடுத்துச் சொல்லும் இந்த கால நிலைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்து நான் நடத்தும் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எதனால் நமக்கு நம் வீட்டில் நடக்கும் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும், தெய்வம் எதற்காக நம்மிடத்தில் இது போன்ற ஒரு விஷயத்தை உணர்த்த முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை சற்று ஆழமாக என் குழந்தை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். கலங்கி நின்று எதையும் கைவிடாமல், வருந்தி நின்று எதையும் தொலைத்து விடாமல், உன் சாயப்பா சொல்ல சொல்ல இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு மீட்டெடுக்க உன்னை வந்துவிடு. இதிலிருந்து உன் வாழ்க்கையை சரியாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எப்பொழுதுமே நாம் விரும்புகின்ற விஷயங்கள் நமக்கானதாக இல்லாத பொழுது அதற்காக பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு, எப்பொழுதும் நாம் சரியாக இருக்கிறோம், நாம் நேர்மையாக இருக்கிறோம் என்றால் எந்த ஒரு சரியான விஷயங்களும் நம்மை விட்டு செல்லாது. ஆனால் நம் பக்கம் நியாயம் இருந்தும் நம் பக்கம் நேர்மை இருந்தும் அது நமக்கு கிடைக்காமல் நம்மை விட்டு மீண்டும் மீண்டும் சென்று கொண்டே இருக்கிறது என்றால், அப்பொழுது என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அப்பொழுது என் குழந்தை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அந்த நேரத்தில்தான் என் குழந்தை கட்டாயமாக ஒரு விஷயத்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். அந்த நேரத்தில் என் குழந்தை சரியாக ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கானது அல்ல என்று இதற்கு பின்னால் ஓடி ஒருபொழுதும் நாம் நிம்மதியை நாம் தொலைக்கக்கூடாது என்று அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் நீ இதுவரையிலும் உடனிருந்து தொலைத்தது எல்லாமும் போதாதா? இனிமேலுமா இது போன்ற மனிதர்களுக்காக உன்னுடைய நம்பிக்கை கொண்டு நீ ஒவ்வொன்றையும் இழக்கப் பார்க்கிறாய்? நம்பிக்கை என்பது நமக்கான நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்வதாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் நமக்கு கஷ்டங்களை கொடுப்பதாக அது இருக்கக்கூடாது. ஒருபொழுதும் நமக்கு அது சோதனைகளை தருவதாக இருக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ தெளிவோடு இருக்க கற்றுக்கொள். நீ எதையும் நல்ல புரிதலோடு இருக்க கற்றுக்கொள். நடப்பதையெல்லாம் சரியாக உன்னால் நிச்சயமாக நடத்த முடியும் என்ற ஒரு பக்குவம் கட்டாயமாக உனக்குள் வந்துவிடும். நீ நினைத்தது எல்லாம் உனக்கு தெளிவாக நடக்கும் என்ற எண்ணமும் உனக்குள் வந்துவிடும். இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் உன்னுடைய குழம்பிய மனதிற்கு நான் நிறைவான பதிலை எடுத்துச் சொல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் வரையிலும் இந்த சாயப்பா உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நின்று பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு உண்மைகளும் இனி ஒரு காலமும் உன்னை கைவிடாதபடிக்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை தெளிவான விஷயங்களோடு நான் நிச்சயமாக மன உறுதியோடு கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேன். நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கையில் எதையும் உனக்கென நான் தந்துவிட எண்ணுகிறேன். அப்படி இருக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த சாயப்பா நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு துணை இருக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. மனமுடைந்து எதையும் நினைத்து கலங்காதே. உன்னோடு இந்த அப்பா நான் துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து ஒவ்வொரு நிலையையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக என்னவென்று நீ பெற்றுக்கொள். இந்த காலம் உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாக எடுத்துச் சொல்ல வந்துவிட்ட பிறகு நீ எதற்கும் இனிமேல் கலங்கி நிற்க வேண்டாம் அல்லவா? எதற்காகவும் என் குழந்தை இனிமேல் நீ பதற வேண்டாம். உன் முன்னால் நிற்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கு சரியாக புரிந்திருக்க வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றத்தை நம்பிக்கையோடு கொண்டு வந்து தர வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நல்லதையே வேண்டி நான் என்றும் உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் தெளிவான விஷயங்களை நீ என்றும் என்றென்றும் சரியாக பெறும் வரையிலும் நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னை விட்டு நான் ஒருபொழுதும் எந்த இடத்திற்கும் நகரமாட்டேன் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் நிலைகளில் மனம் தடுமாறாமல் என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொன்றிலும் அடியெடுத்து வை. உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பெண் நிச்சயமாக அவள் நினைத்ததை சாதிக்காமல் எங்கிருந்தும் செல்ல மாட்டாள். அவள் நினைத்த விஷயத்தை நடத்தாமல் அவள் இங்கிருந்து ஒருபொழுதும் நகர்ந்து விட மாட்டாள் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் எல்லாம் உனக்கு மிகச் சரியான ஒன்றை இனிமேல் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிக சரியான புரிதலுக்குள் உன்னை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா சொல்ல சொல்ல உனக்கு எல்லாம் தெளிவான ஒன்றை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் காலம் உனக்கு நம்பிக்கை நிறைவாக தந்துவிடும் என்பதை புரிந்திருக்கும் இந்த நேரம் இனி உன்னுடைய வெற்றி என்பது உனக்கு எந்த இடத்திலும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. மனம் தளராமல் இருந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ வெற்றியை இந்த வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொண்டால் அது போதும். சாயப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ துணிந்து நிற்க வேண்டும். அது போதும். எந்த இடத்திலும் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தாமல் இருந்தால் இவள் செய்யக்கூடிய காரியம் என்னவென்று உனக்கு புரியும். நீ உன்னுடைய குழப்பத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய சூழ்நிலைகளை எப்பொழுதும் எதிர்கொள்ள முடியாமல் தவித்து நின்றால் உடனிருந்து உனக்கு ஒருவர் கொடுக்கின்ற விஷயம் என்னவென்று காலம் முழுக்க தெரியாமல் போய்விடும் என்பதை மறந்து விடாதே. உடனிருந்து உனக்கு ஒருவர் செய்யக்கூடிய இந்த காரியம் எப்பொழுதும் உனக்கு புரியாமல் போய்விடும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் உனக்கு என்ன நடந்தாலும் இனி உனக்கான உண்மைகளோடு எல்லாமும் சரியாகட்டும். இந்த அப்பா சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய எப்படிப்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுப்பதாக இருந்தாலும் இதிலிருந்து எல்லாம் என் குழந்தை மீண்டு வர வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. இதிலிருந்து என் குழந்தை நீ கடந்து வர வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. இந்த சாயப்பா துணையிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை நீ உறுதிப்படுத்திக்கொள். அப்பா இருக்கும்போது என் குழந்தை இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் அல்லவா? இதனால் வரையிலும் என் குழந்தைக்கென நான் உருவாக்கி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். எதையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இதுவரையிலும் என் குழந்தைக்கு என்ன கிடைக்க இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டிருந்தால் இனி வரக்கூடிய காலங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையின் வெற்றியை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பாவினுடைய
தன்னுடைய அன்பை உனக்கு வெளிப்படுத்த எண்ணுகின்ற இந்த காலம் இனிமேல் உன் வீட்டில் இருக்கும் இந்த பெண்ணை பற்றிய புரிதலோடு உனக்கு நல்லபடியாக அமையும். அப்படியானால் இந்த பெண் உன் வீட்டில் எந்த ஒரு தீய விஷயத்தை நடத்த வரவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அப்படி அவள் நினைத்திருந்தால் நான் அதற்கு அனுமதி கொடுப்பேனா? அவள் அப்படி யோசித்திருந்தால் அதற்கு நான் நிச்சயமாக ஒருபொழுதும் எப்பொழுதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவளுடைய எண்ணங்கள் எல்லாமும் என்னவாகும் என்று எல்லாமும் யோசித்து, என் குழந்தை நீ இனிமேலும் கலங்காதே. உனக்காக நான் நடத்த விஷயங்கள், இந்த சாயப்பா உனக்காக நான் சொல்லித்தரும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து நடந்து கொள். சாயப்பா முன்னின்று எதையுமே நீ எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் முழுக்க இனி முழுக்க முழுக்க உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் என்பதையும் நீ மறக்காதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் இது உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி ஒரு தீமை வருவதை நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என்பதை புரிந்து, உன்னை சுற்றி உனக்கு ஒரு கஷ்டம் வருவதை நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.